மரியாளுக்கு வார்த்தை வந்துச்சு. அந்த வார்த்தை உள்ள என்ன செஞ்சுன்னா ஒரு பொருளா அல்லது ஒரு கருவா உள்ள வந்துச்சு. உள்ள வந்து அந்த கரு என்ன செஞ்சுன்னா அப்படியே தங்கி உள்ள வளர்ந்து 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 ஒரு பொருளா வெளியே வந்துச்சு. அது ஒரு மனிதனா வெளியே வந்தது போல உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு உள்ள வச்சு 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 அந்த வார்த்தைக்காக ஜெபிக்கிறீங்களோ அந்த வார்த்தையை தேவன் இனி மகிமையாக்க போறார். மகிமை வெளியரங்கமாக போகுது. நல்ல மகிமை மகிமை மகிமை. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் தரையிலே விழுது. தரையிலே விழாத அந்த வார்த்தை நிச்சயமாய் வெளிப்படு. அந்த வார்த்தை மகிமையாக. மகிமைனா என்ன? கிரியைகள். சொல்லுங்க, மகிமைனா என்னது? வாசிங்க வாக்குல யோவான் 2ஆம் அதிகாரத்துல அவர் தமது முதலாம் அற்புதத்தை கானா ஊரில் உள்ள கல்யாணத்தில் செய்து தமது மகிமை வெளிப்படுத்த அந்த வசந்த வாசிமா. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. என்ன மகளே? கீழே வாசிமா. மகிமையை கண்டோம். எத்தனாவது வேத வசனம்? 11வது வாசிப்பா. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த. அப்ப நல்லா சொல்லுங்க, மகிமைன்னு என்னது? அற்புதம். சொல்லுங்க, மகிமைன்னு என்னது? அற்புதம். அப்ப என்னன்னா வார்த்தையை உங்களுக்குள்ள கொடுத்த பொழுது அந்த வார்த்தை அப்படியே மாமிசமாகி என்னமா வெளிப்படுமாமா? அற்புதங்களாக. சொல்லுங்க, என்னமா வெளிப்படு? எல்லாரும் சொல்லுங்க, அற்புதம். சொல்லுங்க, மகிமைன்னு என்னது? மகிமைன்னு என்னது? அப்ப இன்னும் உதாரணத்துக்கு சொல்லணும். இப்ப சூரியன் இருக்குது. இப்ப இந்த சூரியன் இருக்குது. இந்த சூரியன் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க. இந்த சூரியன் என்ன செய்தா? கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துது. இப்ப இந்த சூரியன் என்ன செய்தா அப்படின்னு சொன்னா, இப்போ கர்த்தருடைய மகிமை, அதாவது ஏசப்பா இந்த சூரியனுக்கு ஏதாவது ஸ்டார் ஆட்டம் செஞ்சு நட்சத்திரம் அதெல்லாம் பண்ணினாரா? என்ன சொன்னாரு? சூரியன் வெளிச்சம் உண்டா, அவ்வளவுதாங்க. வெளிச்சம் உண்டாகட்டும்னு என்ன வந்துருச்சு? சூரியன் வந்துச்சு. திரும்ப சொல்லுங்க, வெளிச்சம் உண்டாக்குறதுன்னு என்ன வந்துச்சு? சூரியன் வந்துச்சு. இப்ப இந்த சூரியன் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துறது. இந்த சூரியன் எதை கொடுக்குது? குட், சூப்பர். எதை கொடுக்குது? வெளிச்சத்தை கொடுக்குது. ஒண்ணு வெளிச்சத்தை கொடுக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சூரியன்ல இருந்து என்னென்ன நன்மைகள்? ஒரு 2 நன்மை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சூரியன்ல இருந்து என்ன நன்மை வருது? விட்டமின் சி. விட்டமின் சி நம்மளுடைய சரீரத்துல இருக்கிற எதிர்ப்பு, ஆமா, நோய் எதிர்ப்பு சக்தி என்ன செய்யுது? இன்க்ரீஸ் பண்ணுது இந்த சூரியன். சொல்லுங்க, இந்த சூரியன். அடுத்து பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி என்ன செய்யுதுன்னா நமக்குள்ள வைக்குது. அடுத்து வந்து நம்ம சரீரத்துல வியாதி வராமல் நம்மளை காப்பாற்றுகிறது. இந்த சூரிய வெளிச்சம் நமக்கு வந்து என்ன செய்யுதுன்னா சரீரத்துல வியாதிகள் வராம நம்மளை காப்பாற்றுறதுன்னு சொல்லலாம். அல்லது வந்து நமக்கு விட்டமின் சி கொடுக்கறனால நம்ம கண் பார்வைகள், சரீர உறுப்புகள் எல்லாம் ஒரு விட்டமின்ஸ்னால பலன் அடையுதுன்னு சொல்லலாம். அப்ப எதுக்கு சொல்றேன்னா, இப்ப இந்த வார்த்தை சூரியனை உண்டாக்கி அந்த சூரியனிலிருந்து இவ்வளவு